இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம் புத்தா நகரில் நாட்டிலேயே மிகப்பெரிய ஏரோ இன்ஜின் டெஸ்ட் பெட்டை ட்ரோன் தயாரிப்பு நிறுவனமான ரஃபி எம்ஃபிபர் தயாரித்துள்ளது. இதை அறிமுகப்படுத்தி பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்திய ட்ரோன்கள் புதிய தொழில்நுட்ப புரட்சியின் அடையாளமாக மாறும் என்று தெரிவித்தார். பொதுவான விமானம் என்ற வார்த்தையை கேட்கும்போது தேஜஸ், ரஃபேல் போன்ற போர் விமானங்கள் நம் நினைவுக்கு வரும் என்று குறிப்பிட்ட அவர், பாதுகாப்புத் துறையில் மாறிவரும் சக்திகளாக ட்ரோன்கள் உருவெடுத்திருப்பதாக கூறினார். இன்றைய இளைஞர்கள் ஒரு நிறுவனத்தை தொடங்குவது மட்டுமல்லாமல் பாதுகாப்புத் துறையில் புதிய சிந்தனையை, புதிய பாதையை உருவாக்குவதாக அவர் கூறினார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் பறக்கும்போது அமெரிக்காவோ சீனாவோ அவற்றை கண்டறிய முடியாது என்பது மிகப்பெரிய சாதனை என்றும் குறிப்பிட்டார். போர் கொள்கையில் ட்ரோன்களை இணைப்பது அவசியமானது என்றும், நவீன போர் உத்திக்கும் ட்ரோன்கள் மிகவும் முக்கியமானவை என்றும் தெரிவித்தார். ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கண்ணோட்டத்தில் தனியார் பங்களிப்புடன் உருவாக்கப்படும் ட்ரோன்கள் தனது வலிமையை பிரதிபலித்து வருவதாகவும் கூறினார். ட்ரோன்களின் வரலாற்றை எடுத்துரைத்த ராஜ்நாத் சிங், ஆரம்ப காலத்தில் அவை கண்காணிப்பு மற்றும் உளவு பார்ப்பதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். ரஷ்யா யுக்ரைன் போரில் ட்ரோன்கள் முக்கிய பங்காற்றுவதை சுட்டிக்காட்டிய ராஜ்நாத் சிங், அவற்றை நமது போர் கொள்கையில் இணைப்பது மிகவும் அத்தியாவசியமானது என்பது நிரூபணமாகி இருப்பதாகவும் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவின் முக்கிய இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் செலுத்திய ஏவுகணைகளையும் வான் பாதுகாப்பு ரேடார்களையும் வானிலே தாக்கி அழித்த ஸ்கை ஸ்ட்ரைக்கர்ஸ் ட்ரோன்கள் சர்வதேச கவனத்தை ஈர்த்தன. இதுபோன்ற ட்ரோன்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் பலரின் உயிர்களையும் காப்பாற்றியுள்ளது. எனவேதான் ட்ரோன்கள் அடுத்த தலைமுறை ஆயுதம் என வர்ணிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.